அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தெய்வத்தின் அருள் எப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வசியம்னா என்னது மேம்? காந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய சக்தி சில மூலிகைகளுக்கு இருக்குது. ஸோ அந்த மூலிகைகளை பயன்படுத்தி நாங்கள் அந்த மை ஒன்று தயாரிக்கிறோம். பட் இந்த வசியம் நிறைய நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகுமா? ஸோ அந்த மூலிகையை வச்சு நாங்கள் வசியம் பண்ணும்போது அதில் கட்டாயம் நல்லது தான், நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுமே தவிர கெட்ட விஷயத்துக்கு பயன்படாது. அவங்க எந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ இந்த வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவங்க ஃபோட்டோ இருந்தால் போதும், அதில் நாங்கள் பண்ணி கொடுக்கணும். நேராக வரணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அந்த மணியை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, இதுக்கு ஏதாவது டிப்ஸ் நீங்கள் சொல்லுவீங்களா? மணி அட்ராக்ஷனுக்கும் ஒரு விஷயமாக இருக்குது. அதை நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல்லுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வரவுக்குரிய ஈர்ப்பு கிடைச்சிரும். இந்த சஞ்சீவி மூலிகை நீங்கள் சொல்கிறீங்க, பட் இது யாருமே பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிஜமாவே உண்மைதானா? பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, இந்த செம்போத்து பறவை இருக்கு இல்லையா, அந்த பறவை கூடு கட்டும். அது கூடு கட்டும் போது பவளமல்லி எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் கேஷ் இருக்கிற பாக்ஸில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மணி அதில். வீட்டில் மணி பிளான்ட், ஆலுவேரா இதெல்லாம் வளர்க்குறாங்க பிகாஸ் மணி ஜாஸ்தி வரும்ன்றது சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? அலோவேரா ஃப்ரண்ட்டில் இல்லைன்னா பேக் சைடில் அந்த மாதிரி வைக்கும் போது, வீட்டில் வைக்கும் போது பணம் விரையும் ஆகாமல் அது கட்டுக்குள்ளே இருக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். நம்ம ஆல்ரெடி இருந்த வீடியோவில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரத்துக்கு பரிகாரங்களும் மூலிகைகளும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். இப்போது அதே ஹீலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் ஹேமாவோட நம்ம இன்னைக்கு வேற ஒரு டாபிக் பேச போகிறோம். இது என்ன அப்படின்னா அட்ராக்ஷன். அட்ராக்ஷன்றதை நம்ம தமிழில் வசியம் அப்படின்னு சொல்லலாம். வசியம்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு பெரிய மிஸ்கான்செப்ஷன் என்ன அப்படின்னா, பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுறது தான் வசியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த வசியம் கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறதை விட நிறைய நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த நல்ல விஷயங்கள்லாம் என்ன, இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இது எவ்வளோ நல்லது தருது அப்படின்றத நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் மேம். வணக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வசியம்னா என்னது மேம்? வசியம்னா ஒருத்தரை அட்ராக்ஷன்னா காந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய சக்தி சில மூலிகைகளுக்கு இருக்குது. ஸோ அந்த மூலிகைகளை பயன்படுத்தி நாங்கள் அந்த மை ஒன்று தயாரிக்கிறத விட நாங்கள் 108 வாட்டி ஊறு ஜெபிச்சு அதை 48 நாள் விரதம் இருந்து அதை பண்ணி கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த சக்தி அந்த மூலிகையில் இருக்கும். ஸோ அது அவங்களோட ஜாதகம் கொண்டு கொடுத்தாங்கன்னா அதில் பார்த்துட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து வசியம் பண்ணி தருவோம். ஒரு சில ஜாதகத்தில் சேர முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சில பரிகாரங்கள் சொல்லிவிட்டு கர்மா கிளென்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வசிய பூஜை பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம். ஸோ இந்த வசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் பயப்படுற விஷயமா, வசியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற விஷயமாவே இருந்திருக்கு. பட் இந்த வசியம் நிறைய நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகுமா? நாங்கள் இந்த பேய் பிசாசு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் டச் பண்ணுறது கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மகாலட்சுமி தான். நாங்கள் 20-25 வருஷமாக தியானம் பண்ணி அந்த இதில் கிடச்ச பவர் கூட எங்கள் தாத்தா சித்தர் இல்லையா, ஸோ அது மூலயமா கிடச்ச பவரில் அவங்க கொடுக்குற சில நூல்களில் சில மூலிகைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மூலிகையை வச்சு நாங்கள் வசியம் பண்ணும்போது அதில் கட்டாயம் நல்லது தான், நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுமே தவிர கெட்ட விஷயத்துக்கு பயன்படாது. ஸோ இது ஒரு ஆணும் பெண்ணும் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா, இல்லை அவங்க 2 பேர்த்துக்குள்ளே சண்டை சச்சரவு இருந்தாங்கன்னா, அவங்க ஒன்று சேர்கிறதுக்கு இந்த வசிய மூலிகையும் வசிய மையும் கண்டிப்பாக பயன்படும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆணும் பெண்ணும் இடையே இந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருக்க 2 பேருக்கு இந்த வசியம் யூஸ் ஆகுமா? அவங்க பிரிஞ்சு இவங்க தனியாக அவங்க தனியாக இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் சில மந்திர பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்க 2 பேரோட ஃபோட்டோ அனுப்பணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஃபோட்டோ அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு எதனால் அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குரிய விஷயம் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அவங்க எந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ இந்த வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவங்க ஃபோட்டோ இருந்தால் போதும், அதில் நாங்கள் பண்ணி கொடுக்கணும். நேராக வரணுன்ற அவசியம் இல்லை.
எல்லாமே நாங்கள் வந்து நேராக பார்க்குறதில்ல. ஏன்னா நமக்கு எனர்ஜி வந்து செட் ஆகல. நேராக பார்க்கணும் மேடம், நேராக பார்க்கணுன்றாங்க. அது நம்ம எனர்ஜி வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதனால் நாங்கள் பார்க்குறதில்ல. எல்லாமே வாட்ஸ்அப்பில் வெறும் ஃபோட்டோ ஃபோனில் மட்டும் சொன்னாங்கன்னா இருந்தாலே பண்ணி கொடுத்துட முடியும். ஓகே. ஸோ டிவோர்ஸ் வரைக்கும் போன கேசஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, இல்லை வந்து லவ்வர் யாரோ ஒருத்தங்க கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து மாற்றுறதுக்காக இந்த வசியங்கள் வந்து யூஸ் ஆகுமா? இந்த வசியமை வந்து இந்த பிளாக்லேருந்து எடுத்துடலாம். ஒரு 7 to 10 டேஸ்க்குள்ளேயே அவங்கள வந்து பேச வச்சிட முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து வசியமை கொடுத்துட்டு அவங்கள பேச வைக்கிறதுக்குரிய இதெல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்க வந்து பேசிடுறாங்க. பேசினாலும் அந்த ஜென்ஸோ இல்லை அந்த கேர்ளோ வந்து சரியாக அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு சரியாக பேசிக்காமல் அந்த சான்ஸை வந்து விட்டுடுறாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்கும்போது அந்த வசியமையை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி அவங்க கால் பண்ணாங்கன்னா நீங்கள் கன்வின்ஸாக பேசி அவங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணுறதுக்கு 21 நாள் ஆகும். அதில் வந்து ஒரு 7 to 10 டேஸ்க்குள்ளே அவங்க பிளாக்லேருந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த ஆண் பெண் இருவருக்குரிய இந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கிறதுக்கு வசியம் யூஸ் ஆகும். பட் இதில் இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு சுத்தமாக அதில் உடன்பாடே இல்லை, இன்னொருத்தவங்க பிடிக்கவே இல்லை அப்படின்னா அந்த தாட்டை மாற்றுறதுக்கு வசியம் வந்து யூஸ் ஆகுமா? ஒருத்தர் மட்டும் ஒருத்தலை காதலாக இருக்குது, இன்னொருத்தங்க இல்லை அப்படிங்கும்போது அது எப்படி பண்ண முடியும்? ஒருத்தர் 2 பேர் இப்போ ஆண் பெண்ணு லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. லவ்வர்ஸ்னால் ஒருத்தர் பிடிச்சி தானே இருந்திருக்கணும். சண்டை வேணால் வந்திருக்கலாம். அப்படி சண்டை வரும்போது நாங்கள் வசியமாய் கொடுக்கும்போது அது யூஸ் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்கவே இல்லை, ஆனால் அவங்க எனக்கு வேணும் அப்படிங்கிறது அது தர்மத்துக்கு சரின்னு எனக்கு தோணலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நான் கட்டாயப்படுத்தியெல்லாம் சேர்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் நான் அந்த விஷயம் பண்ணுறதில்ல. லவ்வர்ஸுன்னும் போதே நீங்கள் சொல்கிறீங்க ஆண் பெண் லவ் பண்ணுறாங்க, அவங்களோடது ட்ரூ லவ்வாக இருந்த போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வசியமை வந்து அவங்களுக்கு சண்டை போட்டிருந்தாங்கன்னா, பிளாக்கில் போட்டிருந்தாங்கன்னா, ரொம்ப நாள் அவங்களுக்கு ஃபிசிக்கல் கான்டாக்டோடு இருந்து ரொம்ப நாள் அப்படி இருந்தாங்கன்னா, அவங்க பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி தர முடியும். ஸோ இந்த வசியம் வந்து மனிதர்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் மணி அப்படின்றது அல்டிமேட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மணியை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, இதுக்கு ஏதாவது வந்து டிப்ஸ் நீங்கள் சொல்லுவீங்களா? மணி அட்ராக்ஷனுக்கும் இதே மை இருக்குது. ஆனால் வசியமை ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மணி அட்ராக்ஷனுக்கும் ஒரு வசியமை இருக்குது. அதை வந்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல்லுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வரவுக்குரிய ஈர்ப்பு கிடைச்சிரும். இப்போ வந்து கட்டுக்கட்டாக உங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்கள்லாம் நீங்கள் டெய்லி கேட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பணம் அது எப்படியோ எங்கே இருந்தோ உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கும் சில மூலிகைகள் இருக்குது. இந்த சஞ்சீவி மாதிரி சில மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகளை வச்சு கல்லாப்பெட்டிலையோ இல்லை பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சுருக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு பண வரவுக்கான விஷயங்கள் நடக்கும். இந்த சஞ்சீவி மூலிகை நீங்கள் சொல்கிறீங்க, பட் இது யாருமே பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிஜமாவே உண்மைதானா? சஞ்சீவி மூலிகை வந்து பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, இந்த செம்போத்து பறவை இருக்கு இல்லையா, அந்த பறவை வந்து கூடு கட்டும். அது கூடு கட்டும் போது எங்கேருந்தோ சஞ்சீவி மூலிகையை கண்டிப்பாக அதோட கூட்டில் ஒன்று கொண்டு வந்து வைக்கும். அது வைக்கும் போது அந்த கூட்டை நீங்கள் கலைச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சஞ்சீவி வேர் இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு நிறைய சொல்கிறாங்க. அதாவது இறந்து போனவங்களை கூட திரும்பி கொண்டு வந்துட முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நிஜம் தானா? அதெல்லாம் வந்து சில பதிகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் படிக்கும்போது ப்ளஸ் இந்த மூலிகையை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இறந்தவர்களை மீட்க முடியும். ஓகே. இந்த சஞ்சீவி மூலிகை மாதிரி வேறு ஏதாவது மூலிகைகள் இருக்கா இந்த மணி அட்ராக்ஷனுக்கு? கண்டிப்பாக இருக்குது. வேறு சில மூலிகைகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் மஞ்சள் துணியில் கட்டிட்டு, அது கொஞ்சம் கம்மி இதுதான். ஸோ அதை மஞ்சள் துணியில் கட்டிட்டு விளக்கேற்றி பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு விளக்கேற்றுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் பணம் அட்ராக்ஷன் இருக்குது. ஆர்டினரியாக நீங்கள் இந்த பவளமல்லியை நீங்கள் கொண்டு வந்து எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பவளமல்லி நான் ஒரு டிப்ஸாகவே சொல்கிறேன். பவளமல்லியை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு அந்த கேஷ் இருக்கிற பாக்ஸில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மணி அதில் சேரும். ஓகே. ஸோ இந்த வீட்டில் வந்து மணி பிளான்ட், ஆலுவேரா இதெல்லாம் வந்துட்டு வளர்க்குறாங்க பிகாஸ் மணி ஜாஸ்தி வரும்ன்றது சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? அலோவேரா வந்து வீட்டில் வந்து நிறைய செலவாயிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அலோவேரா வந்து விரையும் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு வீட்டில் பணம் விரையும் இருக்கும்போது இந்த அலோவேரா யூஸ் பண்ணும்போது அலோவேரா வந்து ஃப்ரண்ட்டில் இல்லைன்னா பேக் சைடில் அந்த மாதிரி வைக்கும்போது வீட்டில் வைக்கும்போது
பணம் விரயம் ஆகாமல் அது கட்டுக்குள்ளே இருக்கும். இந்த மணி பிளான்ட் வைக்கிறது வந்துட்டு நிஜமாவே மணி வரவை வந்து ஜாஸ்தி பண்ணுமா? மணி பிளான்ட்டு பண வரவை எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் நிறைய மூலிகைகளை பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்த்துருக்கும் போது எனக்கு அப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய மணி பிளான்ட் இருக்குது, அப்போ அவங்க வீட்டில் நிறைய பணம் இருக்குன்னு அர்த்தமா? அப்படி இல்லைன்னு தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. உடனே எல்லாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. இது வந்து நிறைய மூலிகைகள் நான் பார்த்ததுனால சில மூலிகைகளுக்கு இந்த பண வரவுக்கான அந்த பிராப்தம் இருக்குது. அது வைக்கும் போது நான் மல்லி இந்த குண்டு மல்லி எல்லாம் பண வரவுக்கு தான். ஏன்னா அந்த ஸ்மெல்ஸ் எங்கே இருக்கோ அப்போ வந்து ஏஞ்சல்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி அதுக்குரிய சில ரோஜா, சில பச்சைக்கற்பூரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து நல்லதாக பார்த்து நீங்கள் வாங்கி வைக்கும் போது ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் வந்து ஸ்மெல்ஸ் வருதுல்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பர்ஸில் வைக்கும் போது ரெட் கலர் கிளாத்து அதெல்லாம் வைக்கும் போது பணவரவுக்குரிய எல்லா விஷயங்களும் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ பூக்களை தாண்டி இந்த ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் போடுறாங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது வந்து நிறைய நல்லது நடக்குமா வீட்டில்? ஊதுபத்திலையும் சில சென்ஸ் வேறு மாதிரி இருக்குது. சிலது வந்து பிளாக் எனர்ஜி கொண்டு வரும், சிலது வந்து நல்லது கொண்டு வரும். அதுலேயும் ரொம்ப ஹைலி இது பார்த்தீங்கன்னா இந்த தாமரையோட இது வந்து தாமரை, மகிழம் பூ அதெல்லாம் உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் தான். ஓகே. ஸோ மணி அட்ராக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லார் வீட்லேயும் கடன் அப்படின்றது வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏதாவது மூலிகைகள் இருக்குமா? கட்டாயம். இப்போல்லாம் 3 கோடி ரூபா உங்களுக்கு கடன் இருந்தாலும் அந்த கடன் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கேன் நான். ஓகே. அது பேங்க்கில் இருக்குது, லோனு கட்ட முடியல. அடுத்து வந்து வெளியில் சிலர் சூசைட் பண்ணிக்கிறாங்க கடன்னாலேயே. நம்ம நிறைய பேப்பர் இதில் பார்க்குறோம். எனக்குமே தெரிஞ்சவங்க சிலர் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஐயோ எங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்க கூடாதா, இவங்களை காப்பாற்றிருக்க முடியுமேன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேரை காப்பாற்றியும் இருக்கோம். இப்போ கடன் இருந்துச்சுன்னா அதுக்குரிய சில டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கில் வந்து சில விஷயங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன்லேருந்து அவங்களால 3 மாதத்தில் அவங்க அந்த கடன் அடைச்சிட்டு வெளியில் வந்துட முடியும். சில மூலிகைகள், மந்திரங்கள், சில டைமிங் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா எப்படி கடன் அடைக்கிறதுக்குரிய விஷயங்கள் சில மூலிகைகள்லாம் கொடுத்து நாங்கள் வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்குரிய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து பரிகாரங்களாக இருக்கட்டும், மூலிகையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டைமிங் அண்ட் ஒவ்வொரு ஜாதகம், நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்கிறீங்க. பட் ஆன்லைன் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அண்ட் இதை நம்பி வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் இருக்க விஷயங்களை நம்பலாமா, அவர் உங்களை மாதிரி பர்சன்கிட்ட டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? டைரெக்டாக ஃபோன் மூலிமா தொடர்பு கொண்டு அவங்களோட உள்ளுணர்வை கேட்க சொல்லுங்கள். இப்போ வந்து ஒருத்தங்களை காண்டாக்ட் பண்ணுறேன், இப்போ என் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் போது தான் ஒருத்தங்க சிலர் சூசைட் பண்ணிக்கிறேன்னு போயிருப்பாங்க. இல்லை சிலர் ரொம்ப கடனில் எங்கடா போகிறது, நமக்கு எந்த வழியுமே கிடைக்காதா அப்படின்னு பார்த்து இப்படி திரும்பும்போது இந்த வீடியோ படலாம். இல்லை என் வீடியோவோ இல்லை வேறு யார் வீடியோவோ படலாம். இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து இயற்கை வந்து அவங்களுக்கு உணர்த்தும். இப்போ யாராவது ரொம்ப கடைசி கட்டத்தில் இருக்காங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கடவுள் வந்து யாரையாவது அனுப்புவார். அப்போ அனுப்பும் போது மேபி என்னோட வீடியோவாக இருக்கலாம், இல்லை வேற ஒருத்தவங்க வீடியோவாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அதுலேருந்து சில தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அது வந்து கர்மா சம்மந்தப்பட்டது. அந்த விஷயங்களுக்காக வேண்டி ஒரு சில பொருளை, ஒரு சில விஷயங்களை ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு தானமாக ஒன்று பண்ணும்போது தான் அவங்களுக்குரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது வந்து யூனிவர்சல் ரூல் இல்லையா? இப்போ நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா ஈவினிங்கே, இப்போ நான் கொண்டு போய் ஒரு தர்மம் பண்ணுறேன், ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கொண்டு போய் தர்மம் பண்ணுறேன்னு வைங்களேன், அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதை விட 10 மடங்காக கொடுத்துருவார். இது ஏற்கனவே நான் சொன்னது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணும்போது, அதாவது உள் மனசு அவங்களுக்கு ஓகே பரவாயில்ல இவங்களை காண்டாக்ட் பண்ணலான்னு நினச்சா மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களோட சர்வீஸில் வந்து இந்த கர்மா கிளீன்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ அந்த கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா போன ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ஜென்மத்தில் உங்களால் இந்த கிளீன்சிங் மூலமாக எடுத்துட முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். அதுக்குரிய பவர் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால அந்த கர்மாவை வாங்கி நான் கொண்டு போய் கங்கையிலையோ காசிலையோ கரைச்சாதான் உண்டு. அதுக்காக நான் வந்து 3 months ஒன்ஸு கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு நீலகிரிக்கு இப்போ கூட ஒரு மலைக்கெல்லாம் போயிட்டு தான் வந்தேன் நான். அது கிட்டத்தட்ட ஒரு 24 கிலோமீட்டர் நடக்கணும் உள்ளே அந்த திபெத் அந்த பக்கத்தில். ஸோ அந்த மாதிரி போயிட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் நிறைய ரொம்ப பெருசாக பாவம் பண்ணணுன்னா நான் வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா அது
நம்மக்கிட்ட வந்து நின்றுடும். ஒருத்தங்க ரீசெண்ட் டைமில் யூஎஸ்லேருந்து யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து வேறு விதமான பிரச்சனைகள், அது ரொம்ப எண்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ ஐ செட் அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அது நம்மக்கிட்ட வந்து நின்றுனா அதை நம்மளால் எடுத்துக்க முடியாது இல்லையா? ஒருத்தங்களோட கர்மாவை நம்மளால் எடுத்துக்க முடியாது. நம்ம எடுத்துட்டோன்னா அதுக்குரிய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் பார்த்து தான் நாங்கள் பண்ணுவோம். எல்லாருக்கும் பண்ணிட மாட்டோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து அதிகபட்சமான பிரச்சனை இருக்கு, அவருக்கு வந்து எங்க போறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது, இதுக்கெல்லாம் காரணம் கர்மா தான், அதாவது இந்த ஜென்மத்திலயோ இல்லை போன ஜென்மத்திலயோ பண்ண பாவங்கள் தான் காரணம்னு அவங்க எப்படி முதல்ல கண்டுபிடிப்பாங்க? அவங்களுக்கு வந்து உடல் சோர்வு இருக்கும். அடுத்து வந்து எங்கே போனாலும் எந்த வேலையும் நடக்காது. அடுத்து வந்து இவங்க எல்லாராலையும் அவமானப்படுத்தப்படுவாங்க. அடுத்து பிஸ்னஸில் வந்து லாஸ் வரும். அடுத்து குழந்தைங்க வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இது மாதிரி வீட்டில் வந்து நிம்மதி இருக்காது, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது. எல்லா விதத்துலேயுமே அவங்க வந்து அவதிப்படுவாங்க. அந்த மாதிரி படும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூர்வ ஜென்மத்தில் பண்ண கர்மா ப்ளஸ் வந்து இவங்க மூதாதையர் இருக்காங்க இல்லையா, அவங்க செஞ்ச பாவங்கள் வந்து தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு தொடருது. அது அவங்களுக்கு என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட அதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாது நம்ம என்னத்தினால பண்ணோன்னு. இது மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து கேட்டு உங்களுக்கு அந்த கர்மா ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து பிரச்சனையிலே இருக்காங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, என்னன்னே தெரில அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை பார்த்து நாங்கள் என்னங்கிற விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்லி அதுக்குரிய தீர்வு வந்து எங்களால் செஞ்சு தர முடியும். இப்போ வசியம் அப்படின்றது என்ன அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. பட் இது கணவன் மனைவி இல்லை லவ்வர்ஸ் நடுவில் தாண்டி இப்போ இந்த அம்மா பையன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இல்லை வந்து பெற்றோருக்கும் பசங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அதாவது பையன் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், தான் தோன்றியா சுற்றிட்டு இருக்கான்னா, அந்த இடத்துல வசியம் வந்து யூஸ் ஆகுமா? கண்டிப்பாக அந்த வசியமை வந்து குட்டி பசங்களுக்கு கூட யூஸ் ஆகும். சின்ன பசங்க கூட சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, அதுக்கு யூஸ் ஆகும். படிக்க மாட்டாங்க, அதுக்கு வந்து தேன் அது இருக்குது, சரஸ்வதி மந்திரங்கள் சொல்லி அது கொடுப்போம். அந்த தேனை வந்து நாக்கில் அவங்க தடவிட்டாங்கன்னா கட்டாயம் அந்த பையன் வந்து நல்லா, பையனோ பொண்ணோ நல்லா படிப்பாங்க. இப்போ ஃபாரின் ஜாப்ஸ் கிடைக்கல, ஃபாரின் போக முடியல, இல்லைன்னா இங்கேயே சரியாக படிக்க மாட்டுறாங்க, இல்லை எக்ஸாம் எழுதிட்டு அவங்க நிறைய வாட்டி ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் அந்த சரஸ்வதி இதை வச்சு சில ஹோமங்கள் பண்ணி அவங்களுக்கு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சுருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இந்த வசியம் ஒரு பக்கம் இருக்கும், பரிகாரங்கள் மூலிகைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிக்காகவே ஒரு குட் எனர்ஜி இருக்கணும். இப்போ நான் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இப்போ ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட வீட்லேயோ இல்லை என்னை சுற்றியோ நான் எதெல்லாம் வச்சுக்கணும்? என்னை சுற்றி உங்களை சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வச்சுருக்கணும். முதல்ல உங்கள் மனசை வந்து தூய்மையாக வச்சுருக்கணும். எந்த கெட்ட சிந்தனைக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ யாராவது வந்து உங்களை திட்டினா கூட ரொம்ப கூலாகவே சிரிச்சிட்டே போயிடணும். கடந்து போகிறதுன்னு ஒன்று இருக்குது, கடந்து போயிடணும். அடுத்து வந்து வீட்டில் நல்ல ஃப்ளார்ஸ் வைக்கலாம். அதே மாதிரி எங்ககிட்ட ஒரு ஸ்ப்ரே இருக்குது, அது வந்து வீட்டு வாசலில் வந்து அப்படியே அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக குட் எனர்ஜி, மகாலட்சுமியே அப்படியே வந்து நிற்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஸ்ப்ரேனா அது வாட்டர் ஓட இருக்கும். அது 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 சில வசியம் மூலிகைகள்லாம் கலந்துருக்கும். அது அந்த ஸ்ப்ரேவை நீங்கள் வீட்டு வாசலில் நில வாசப்படியில் தெளித்தாலே போதும். அதே மாதிரி பணம் இருக்கிறதுல ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். என்னென்ன ஃப்ளவர்ஸ் வைக்கலாம், அடுத்து உப்பு இருக்கு இல்லையா, அந்த கல் உப்பும் ₹1 காயின் அந்த சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ அது வைக்கலாம் 4 மூலையிலையும். அடுத்து வந்து ஒரு நெகட்டிவ் பர்சனோட நீங்கள் மிங்கிள் ஆகாமல் பாசிட்டிவ் பர்சன்ஸோடையே நீங்கள் நெகட்டிவ் பர்சன்ஸ் அப்படி உங்கள் எதிரில் வந்தால் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணி போகிறது பெஸ்ட்டு. இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் எனர்ஜி வந்து நல்ல ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல நறுமணம் உள்ள பூக்கள், நறுமணம் உள்ள ஊதுபத்தி, அந்த மாதிரி இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது, பேசுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் பேசுகிறது, நல்ல உடை உடுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே கிடைக்குமா? ஏழைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் கந்த துணியானாலும் கசக்கி கட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அது மாதிரி வீட்டில் சப்போஸ் எங்களால் எதுவுமே வாங்க முடியல அப்படிங்கிற சில சொன்னாங்கன்னா சாம்பிராணி புகை போடலாம். அந்த சாம்பிராணியில் வந்து இந்த யூக்கலிப்டஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது சில வெட்டி வேர்லாம் போடும்போது உங்களுக்கு நல்ல குட் எனர்ஜி இருக்கும்.
ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம ஃபுல் வீடியோவுமே சொன்னது வந்து எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன், அதாவது யாருக்கு எப்போ எந்த நடக்கணுமோ அதான் நடக்கும்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது விதிச்சிருந்தா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உயிரும் வந்து அசையறது இல்லை இல்லையா? ஸோ அதனால் அடுத்த நிமிஷம் வந்து நம்மளோடது கிடையாது, அது இறைவனோடது. ஸோ அதனால் எவ்ரி மினிட் நமக்கு வந்து வேல்யூபிள். ஸோ அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அனுபவித்து நமக்கு என்ன நல்லது கிடைக்குதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும். எல்லா லேடிஸ் கூட நான் அதுதான் சொல்கிறேன். ரொம்ப எப்போவும் டிப்ரெஷனில் போகிறேன் அது போகிறேன் அப்படிலாம் இருக்க வேணாங்கிறேன். எதுக்காக அப்படி இருக்கணும்? ஒரு ஆண் பெண்ணை விட்டு போயிட்டேன்னா அந்த பெண் வந்து ஏங்கி தவிக்கணுங்கிறது அவசியம் இல்லையே இப்போ இருக்கிற இதில். ஸோ இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, அதை நிம்மதியாக வாழ்ந்துட்டு நம்மளால் முடிஞ்சது. அப்படி சப்போஸ் அவங்க வரமாட்டேங்கிறாங்களா, ஒருத்தங்க உங்களை விட்டு விலகி போகிறாங்களா, பரவாயில்லன்னு விட்டுருங்க. ஏன்னா அது உங்களுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்த கதவு வந்து கடவுள் உங்களுக்காக ஓப்பன் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கார். அந்த கதவு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நீங்கள் வழியே விடாமல் நீங்கள் இப்போவே இங்கே எப்படியே பிடிச்சி வச்சுட்டு இந்த இடத்துல நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ கடவுளால் தான் என்ன பண்ண முடியும், உங்களால் தான் என்ன பண்ண முடியும். ஸோ அதனால் தாட்ஸ் மட்டும் நல்லதாக வச்சுக்கோங்க, பாசிட்டிவாக. அதனால் எது நடந்தாலும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ ரொம்ப நன்றி மேம். பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் வந்துட்டு இது ரொம்ப அழகாக போயிருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம இன்னொரு வாட்டி சந்திக்கலாம். நன்றி.